Hi friends, இன்னைக்கு கிளாஸ்ல நாம do, does, did, doing, done, having done, didn't, doesn't, don't இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்க. எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த டென்சஸ்க்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு பர்சனல் ப்ரொனவுனுக்கும் எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த டென்ஸில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசியாக நெகட்டிவ் ஃபார்முக்கு எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும் எந்தெந்த டென்ஸில் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்முக்கு நம்ம எப்படி ஒவ்வொரு பர்சனல் ப்ரொனவுனுக்கும் எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். Friends, welcome to the class. Do, does, did, doing, done, have done. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எந்தெந்த டென்சஸ்க்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Do present tense, does present tense, did past tense, doing present participle, done past participle, having done perfect participle. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தைகளை பர்சனல் ப்ரொனவுனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரலுக்கு எந்தெந்த வார்த்தைகளை கரெக்டாக எந்தெந்த டென்சஸில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வித் தமிழ் மீனிங். ஃப்ரெண்ட்ஸ், டூ அண்ட் டஸ் பர்சனல் ப்ரொனவுன் கூட எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தமிழ் மீனிங்கோட பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஐ டூ திஸ். இதோட மீனிங் என்னன்னா நான் இதை செய்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், we do this. நாங்கள் இதை செய்கிறோம். செகண்ட் பர்சன் சிங்குலர், you do this. செகண்ட் பர்சன் ப்ளூரல், you do this. நீங்கள் இதை செய்யுங்கள். தேர்ட் பர்சன் he, she, it நாம சிங்குலருக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி he, she, it வரும்பொழுது நாம does தான் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், he does this. அவர் இதை செய்கிறார். she does this. அவள் அதை செய்கிறாள். it does this. இது அதை செய்கிறது. தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு நாம do பயன்படுத்திக்கலாம். they do this. அவர்கள் இதை செய்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு do and does ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரலுக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது டிட் பார்க்கலாம். டிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ், vocabularies, அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், யூசேஜ் நோட்ஸ், கிராமர் நோட்ஸ், ப்ரொனன்சியேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க. அண்ட் 1 minute ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா இப்போ ஸ்மார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிட் நாம பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம முதலையே பார்த்தோம். இப்போ பர்சனல் ப்ரொனவுன் கூட எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பயன்படுத்தினா என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறத தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், I did this. நான் இதை செய்தேன். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், we did this. நாங்கள் இதை செய்தோம். செகண்ட் பர்சன் சிங்குலர், you did this. நீ இதை செய்தாய். செகண்ட் பர்சன் ப்ளூரல், you did this. நீங்கள் இதை செய்தீர்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர், he did this. அவர் அதை செய்தார். she did this. அவள் அதை செய்தாள். it did this. இது இதை செய்தது. தேர்ட் பர்சன் ப்ளூரல், they did this. அவர்கள் இதை செய்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டிட் பர்சனல் ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு வந்தால் என்ன மீனிங் வரும், எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோங்க. அடுத்தது டூயிங் நம்ம எங்கே பயன்படுத்தலாம்ங்கிறத பார்க்கலாம். டூயிங் நாம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு தாங்க பயன்படுத்தணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பர்சனல் ப்ரொனவுனுக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஐ டூயிங் திஸ். நான் இதை செய்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், we doing this. நாங்கள் இதை செய்கிறோம். செகண்ட் பர்சன் சிங்குலர், you doing this. நீங்கள் இதை செய்கிறீர்கள். செகண்ட் பர்சன் ப்ளூரல், you doing this. நீங்கள் இதை செய்கிறீர்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர், he doing this. அவர் இதை செய்கிறார். she doing this. அவள் இதை செய்கிறாள். it doing this. அது இதை செய்கிறது. தேர்ட் பர்சன் ப்ளூரல்,
they doing this. அவர்கள் இதை செய்கிறார்கள். நெக்ஸ்ட் done. done நாம past participle-க்கு தாங்க பயன்படுத்துவோம். அதாவது செய்து முடிக்கப்பட்ட செயல்களுக்கு தான் நாம done பயன்படுத்துவோம். First person singular, I have done this. நான் இதை செய்துவிட்டேன். First person plural, we have done this. நாங்கள் இதை செய்துவிட்டோம். Second person singular, you done this. நீ இதை செய்துவிட்டாய். Second person plural, you have done this. நீங்கள் இதை செய்துவிட்டீர்கள். Third person singular, he has done this. அவன் இதை செய்துவிட்டான். She has done this. அவள் இதை செய்துவிட்டாள். It has done this. அது இதை செய்துவிட்டது. Third person plural, they have done this. அவர்கள் இதை செய்துவிட்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்த மாதிரி done நாம past participle-க்கு தான் பயன்படுத்துவோம். கடைசியா having done. having done நாம perfect participle-க்கு தாங்க பயன்படுத்துவோம். For example, having done this, I get good marks. இதை செய்ததால் நான் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறேன். Second example, having done this, they handled it very well. இதை செய்த பின் அவர்கள் அதை மிகச் சிறப்பாக கையாண்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னா அந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஹாஃப் ஏற்கனவே செஞ்சு முடிச்சதாக இருக்கும். அதனுடைய பிரதிபலிப்பாக அல்லது அதன் காரணமாக வந்த ஒரு செயல் தான் செகண்டா இருக்கும். இந்த சென்டென்சஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு புரியும், நான் இதை செஞ்சனால இது நடந்தது அப்படின்ற மாதிரி வருது இல்லைங்களா? இதுதாங்க பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க having done, அதாவது பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளான having done தான் பயன்படுத்தணும். அடுத்தது do does நாம இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்ல எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், do I do this? நான் இதை செய்யலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், do we do this? நாம் இதை செய்கிறோமா? செகண்ட் பர்சன் சிங்குலர், do you do this? நீ இதை செய்கிறாயா? செகண்ட் பர்சன் ப்ளூரல், do you do this? நீங்கள் இதை செய்கிறீர்களா? தேர்ட் பர்சன் சிங்குலர், does he do this? அவன் இதை செய்கிறானா? does she do this? அவள் இதை செய்கிறாளா? does it do this? அது இதை செய்கிறதா? தேர்ட் பர்சன் ப்ளூரல், do they do this? அவர்கள் இதை செய்கிறார்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நாம do அல்லது does பயன்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதே போலவே பாஸ்ட் ஃபார்முக்கு நாம did தான் பயன்படுத்தணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், did பயன்படுத்தி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், did I do this? நான் இதை செய்தேனா? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், did we do this? நாங்கள் இதை செய்தோமா? செகண்ட் பர்சன் சிங்குலர், did you do this? நீ இதை செய்தாயா? செகண்ட் பர்சன் ப்ளூரல், did you do this? நீங்கள் இதை செய்தீர்களா? தேர்ட் பர்சன் சிங்குலர், did he do this? அவன் இதை செய்தானா? did she do this? அவள் இதை செய்தாளா? did it do this? அது இதை செய்ததா? தேர்ட் பர்சன் ப்ளூரல், did they do this? அவர் இதை செய்தார்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது do and does நெகட்டிவ் ஃபார்ம்ல நாம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், I don't do this. நான் இதை செய்வதில்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், we don't do this. நாங்கள் இதை செய்வதில்லை. செகண்ட் பர்சன் சிங்குலர், you don't do this. நீ இதை செய்யாதே. செகண்ட் பர்சன் ப்ளூரல், you don't do this. நீங்கள் இதை செய்யாதீர்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர், he doesn't do this. அவன் இதை செய்வதில்லை. she doesn't do this. அவள் இதை செய்வதில்லை. it doesn't do this. அது இதை செய்யாது. ப்ளூரல் தேர்ட் பர்சனுக்கு, they don't do this. அவர்கள் இதை செய்வதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் ஃபார்ம்லையும் நாம பாஸ்ட் டென்ஸுக்கு did தான் பயன்படுத்தணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், did நெகட்டிவ் ஃபார்ம்ல பர்சனல் ப்ரோனவுன் கூட எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், I didn't do this. நான் இதை செய்யவில்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், we didn't do this. நாங்கள் இதை செய்யவில்லை. செகண்ட் பர்சன் சிங்குலர், you didn't do this. நீ இதை செய்யவில்லை. செகண்ட் பர்சன் ப்ளூரல், you didn't do this. நீங்கள் இதை செய்யவில்லை. தேர்ட் பர்சன் சிங்குலர், he didn't do this. அவன் இதை செய்யவில்லை. she didn't do this. அவள் இதை செய்யவில்லை. it didn't do this. அது அதை செய்யவில்லை. தேர்ட் பர்சன் ப்ளூரல், they didn't do this. அவர்கள் இதை செய்யவில்லை. அது இதை செய்யவில்லை. தேர்ட் பர்சன் ப்ளூரல், they didn't do this. அவர்கள் இதை செய்யவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நாம் do, does, did, doing, done, having done இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி எந்தெந்த டென்சஸில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து do, does, did நெகட்டிவ் ஃபார்ம்லையும் இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம்லையும் நம்ம எப்படி பயன்படுத்துவோம், ஒரு பர்சனல் ப்ரானவுன் கூட எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுலேயும் போய் நீங்கள் சொல்லலாம். உங்கள் கருத்துக்களையும் அது கூட அனுப்புங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.